அதே கடுப்படியில் இன்னைக்கு குயிக்காக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருவோம். 1 கப்பு கேப்ப மாவு எடுத்துருக்கேன். இது நல்லா ஜலிச்சிட்டேன். ஏற்கனவே பேக்கெட் மாவு தான். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சமாக வீட்டில் இருக்க கேப்சிகம் நறுக்கி போட்டிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பூண்டு ஒரு 2 பல் தட்டி போட்டுக்குவோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை. இது ஹெல்த்தியான அடை. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு அரை போட்டிருக்குறேன். நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சிக்கலாம். கிளறி நல்லா கையால் பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வாட்டர் தெளித்து அடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த பதம் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இப்போ தண்ணி தெளித்து லைட்டாக பிசைஞ்சிக்கிட்டே, நம்ம ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி பதம் அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அந்த அளவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இது போட்டு எடுப்போம். ஒரு உருண்டை எந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும்னு பார்த்துக்கலாம். எப்படியோ உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி தட்டுற முன்னாடி எப்படி தட்டுவோன்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ போட்டு எடுக்கலாம் அடையை. அடைக்கு ஒரு தோசைக்கல்லை காய வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம அந்த உருண்டையை வச்சுட்டு லைட்டாக ரொம்ப மெலிசாக இல்லாமையும் கொஞ்சம் தடிமனாகவும் தட்டிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு தட்டுங்க. கை சூடு பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளங்கையில் வச்சே தட்டி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் உள்ளங்கையிலையும் வச்சு தட்டிக்கலாம். ஒரு கையில் கேமரா வச்சதுனால உள்ளங்கையில் தான் வச்சு தட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா தோசைகள் ரொம்ப சூடாச்சுன்னா நம்ம கை சுட்டுரும். இப்போ வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. ரொம்ப 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 ஹெல்த்தியான அடை இது. கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். எல்லா அடையும் சுற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ரீபண்ட் ஆயில் தான் விடுறேன். நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ரீபண்ட் ஆயில் இல்லைன்னா கீ, குழந்தைங்களுக்கு கீ விட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பரட்டும். இந்த அடையில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திப்பா. முருங்கைக்கீரை நம்மளுக்கு அயன் நிறையா இருக்குது. கேழ்வரகும் நம்மளுக்கு அயன் அதில் அதிகமாக இருக்குது. நார் சத்து நிறையா இருக்குது. அதனால் எல்லா மலச்சிக்கல் உள்ள பிள்ளைங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம ஆயில் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணி இந்த அடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் பரட்டிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாம் பரட்டிட்டேன். பரட்டினதுக்கப்புறம் சும்மா ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் அரை ஸ்பூன் ஆயில் தான் எடுக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஆயில் எவ்வளோ சேர்க்க வேணாம்னு நினச்சா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே ஆயிலை விட்டு அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் அப்படியே வெந்துடும். இந்த அடை கேழ்வரகு அடைப்பா சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு முருங்கைக்கீரை உள்ள அந்த ஆனியன் எல்லாமே நல்லா வெந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சத்தான அடை. 1 நிமிஷத்தில் 1 மினிட்டில் நம்ம எல்லாம் நறுக்கி வச்சுட்டோம். 1 நிமிஷத்தில் பிசைஞ்சு நம்ம தோசைக்கல்லில் போட்டு பரட்டி எடுத்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் 2 பக்கம் பாருங்கள், வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த அடை சட்னி வச்சும் சாப்பிட்லாம். சூடாக இருக்குது. சட்னி வச்சியும் சாப்பிட்லாம். சட்னி வைக்காமல் சும்மா வெறுமையாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு தடவையாவது இந்த அடை, இந்த கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை செஞ்சு கொடுங்கப்பா. இதில் கேப்சிகம் போட்டிருக்கோம். அதுவும் நல்ல அயன் தான். நம்ம மத்தியானம் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாம்பாரோ பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா மீதி கீரையில் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல் விட்டு வரக்குள்ள செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இப்போ வேறு ஸ்கூல்லாம் லீவு. சிபிஎஸ்சிக்கு ஸ்கூல் இருந்துட்டு தான் ஏப்ரலில் ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த டைமில் ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.